ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எடுத்து வந்திருக்கேன். இது ஹியூமனுக்கு தான். இதில் டாப் வந்து நம்ம ஜிமினா பாருங்கடா. எனக்கு நாம்ஜனுக்கு தான் நான் எஃப்எஃப் போடணும், பட் என்னால் போட முடியல. எஃப்எஃப் மார்னிங்லேருந்தே போட முடியல. ஏன்னா என்னோடய ப்ளேஸில் கோயில் ஃபங்க்ஷன்டா, நல்லா கொஞ்சம் கோயில் ஃபங்க்ஷன் இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ண முடியல, போடவும் முடியல. ஓகே, ஃபங்க்ஷன்லாம் எண்ட் ஆயிடுச்சு. இனி ரெகுலராக மார்னிங்கே போட்டு மாதிரி நார்மலாக வீடியோ வந்துடும். இப்போ யூமினுக்கு தான் நான் இந்த எஃப்எஃப் போட்டிருக்கேன். நாம்ஜுனுக்கு நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக போட்டுருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேயாடா. டாப் ஜிமினா சுகா 2 பர்சன்ஸுமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கடா. போன எஃப்எஃப் வந்து டாப் சுகாலான்றதுனால நம்ம இப்போ இந்த எஃப்எஃப் வந்து நம்ம டாப் ஜிமினா பார்ப்போம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் வந்து டாப் சுகா வச்சே கொடுக்குறேன். அப்புறம் என்கிட்ட நிறைய சிஸ்டர் யூமினுக்கு ஒன் ஷாட் மூவி கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு ஒன் ஷாட் வந்து நம்ம சுகா வந்து டாப்பாக இருக்கிற மாதிரியும், டெவில் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரியும் ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சு. அப்புறம் மாஃபியா ஃபால் இன் லவ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரியும் யூமினுக்கும் டேக்குக்குமே நிறைய ஒன் ஷாட் தான் யூமினுக்கு இருக்குது. எஃப்எஃப் அந்தளவுக்கு எந்த பர்சன்ட்டும் கேட்கல. இங்கே பாருங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோஸ், என்கிட்ட எஃப்எஃப் ஒன் ஷாட் மூவி யூமினுக்கு கேட்ட பர்சன்ஸ் கொஞ்சம் இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, யூமினுக்கு உங்களோட ஸ்டோரியை நான் எஃப்எஃபாக கொடுக்கலாமாங்கிற மாதிரி உங்களுக்கு திங்கிங் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 by 1 உங்களோட அந்த ஒன் ஷாட் மூவி நீங்கள் கொடுத்துருந்தீங்களா, அதை எஃப்எஃபாக நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்ட ஒரு எஃப்எஃப் தான். எஃப்எஃப் இல்லாட்டி மூவி போடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஜிமினா வந்து ஒரு ரூடு ஹார்ட்லெஸ் மாஃபியா பர்சண்டாக இருக்கணும், நம்ம சுகா வந்து ஒரு இன்னசென்ட் பர்சண்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஸ்டோரி லைன் நீ கேட்டுருக்கேன். உன்னோட ஸ்டோரியை தான் நான் இப்போ எட்டு பண்ணிருக்கேன். ஓகேயா சிஸ்டர்? இதில் நம்ம ஜிமினா வந்து மாஃபியா, நம்ம சுகா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன்ட். ஓகேயா? இந்த அளவுக்கு இன்ட்ரோ போட்டோம். நம்ம ஜிமினாவோட பிரதர் நம்ம ஜங்குக், அப்புறம் நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த அளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போட்டோம். நம்ம அப்படியே ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே ஒரு ஹவுஸ் தான் காட்டுது. ஹவுஸ் முழுக்க அவ்வளோ சைலண்ட். சின்னதாக கூட சவுண்ட் இல்லை. காற்று உள்ளே வந்துட்டு போகிற சவுண்டு கூட அவ்வளோ கிளியராக கேட்குது. ஒரு பர்சன் தான் பெட்ரூமில் உட்காந்துருந்து டைரி எழுதிட்டு இருக்காங்க. என்னை சுற்றி நிறைய பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனால் பட் நான் இன்னும் இந்த ரூம்குள்ளே தான் லாக் ஆகியிருக்கிறேன். என்னை சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. என்னோடய ஹைட்டை தாண்டியே என்கிட்ட நிறைய மணிஸ் இருக்குது. ஆனால் பட் லவ்னுங்கிற அப்படி ஒரு எமோஷ்னல் ஃபீல் என் லைஃப்பில் இல்லவே இல்லை. பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் இருந்தும் அனாடியாக வாழ்கிற லைஃப் ஹெல்லில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அது வார்த்தையால் சொல்ல முடியாது. என் டைரியில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையும் என்னோடய ஹெல் லைஃப்பை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய பேர்டே அன்றைக்கி மார்னிங்கே எழுந்து என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட போய் விஷ் கேட்கணுன்னு எல்லா பேபிஸ்க்குமே இருக்கிற ஒரு சின்ன ஆசை தான். பட் மார்னிங் ஆயிடுச்சு. என் பேரண்ட்ஸை தேடி என்னோடய 2 கால்களும் வேகமாக போச்சு. ரூம் டோரை ஓப்பன் பண்ணி கூட பார்த்தேன். எப்போது மாதிரி இப்போவும் எனக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா இன்றைக்குமே அவங்க ஹவுஸ்க்கு வரல. பிஸ்னஸ் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அவங்க கம்பெனியில் இருந்துட்டாங்க போலுக்கு. அட்லீஸ்ட் ஒரு சின்ன கால் பண்ணியாவிடு ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி விஷ் பண்ணிட்டுருக்கலாம். இந்த சின்ன வேர்ட் எனக்கு எவ்வளோ பெரிய ஹாப்பினஸை கொடுக்கணுங்கிறது ஏன்டா என் பேரண்ட்ஸ்க்கு தெரியவே இல்லை. எதுக்காக அவங்களுக்கு அது புரியவே இல்லைங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஓகே, இந்த வேர்ல்ட் என்னோட வேர்ல்ட். இந்த வேர்ல்டில் இருக்கிற என்னோடய மொட்டை லைஃபுமே ஏன் கூட ட்ராவல் பண்ண போகிறது நான் மட்டும்தான். நானும் என்னோட இந்த அழகான டைரியும் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணபடி அந்த பர்சன்ட் அப்படியே மிரர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஒரு சின்ன கேக் பீஸாக ஹேண்ட்ஸில் எடுத்து அதை கேண்டில் பட்ட வச்சு ஹாப்பி பர்த்டே சாங் அப்படியே மொபைலில் வந்து சாங் கேட்க வைக்கிறாரு. ஓகே, மொபைல் ஆன் பண்ணி அந்த ஹாப்பி பர்த்டே சாங் நிறைய பர்சன்ஸ் படிக்கிற மாதிரி அப்படியே சாங் பாட வைக்கிறாரு. இந்த மாதிரி பாட வச்சுட்டு அந்த பர்சன்ட்டுமே அப்படி மிரரை பாட்டப்படியே ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாப்பி பர்த்டே சுகா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த கேண்டில் அணைச்ச பொசிஷன்லேயே
அவருக்கு பெயின் இருக்குது, லைட்டாக அப்படியே டீரி வந்தாலுமே அதை அப்படியே வெயிட் பண்ணப்படி அந்த கேக் பீஸ் அப்படியே கட் பண்ணி மிரரில் தெரியுதுல சுகாவோட லுக், அந்த லுக்குக்கு அப்படியே ஃபீட் பண்ணுற மாதிரி கொண்டு போய்ட்டு அதை அப்படியே சுகாவே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதாவது அவரோட பர்த்டேயே அவரே அப்படி செலப்ரேட் பண்ணிக்கிறாரு. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நேராக இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம சுகா நேராக கிளறிங்க வேண்டாம். சுகாவுக்காக தான் அங்கே நிறைய பாடிகார்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க. காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு யங் மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம இங்கே 2 காலேஜுக்கு கிளம்பலாம்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க யங் மாஸ்டர், எனக்கு எதுவும் தேவையில்லை, டைம் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போகணும், நீங்கள் கார் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நேராக அவரோட ஹவுஸில் இருந்து காலேஜுக்கிட்ட வராரு. சுகா அவர் படிக்கிற காலேஜில் 2nd இயர் படிச்சிட்ருக்காரு. 2nd இயரில் இப்போ ஒரு 2 வீக்ஸ் அதாவது காலேஜ் ஓப்பன் ஆகி 2 வீக்ஸாக இருக்கும். காலேஜுக்குள்ளே நம்ம சுகா அப்படியே என்ட்ராகிறாரு. சுகா கிட்ட நிறைய பர்சன்ட் ஸ்பேஸை ட்ரை பண்ணாலும் சுகாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2-3 பாடிகார்ட்ஸை விட சுகாவோட ப்ரொடக்ட்டுக்கே அனுப்புகிறோங்கிற மாதிரி சுகாவுக்கே தெரியாமல் பக்கத்துலேயே தான் இருக்க வைப்பாங்க. சுகா பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. பட் சுகா கிட்ட யாராவது வந்து பேச வேண்டா அவங்க முன்னாடி வந்து நின்று அந்த பர்சன்ஸை பயம் முடித்து அனுப்பிடுவாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நார்மலாக பேசணும்னு வந்தாலே பேச வரவங்க பாடிகார்ட்ஸை பாட்ட பயத்தில் அங்கேருந்து ஓடி இருப்பாங்க. அதனால சுகாவுக்கு இந்த பிளேஸுக்கு காலேஜுக்குன்னு வந்தாலுமே அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். காலேஜ் இப்போன்னா வந்துருப்பாரு, பட் ஸ்கூல் டேஸ்லேயே இந்த மாதிரி தான் நம்ம சுகாவுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து பேசவும் கூடாது. அந்த பொசிஷனில் தான் டேடும் மாமும் நம்ம சுகாவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லாக் பண்ணி வச்ச லைஃப்பில் தனக்குன்னு ஒரு வேர்ல்டு, அந்த வேர்ல்டில் நானே கிங்கு, நானே குயின்னு, நானே அந்த பேனை மட்டுத்தையும் அனுபவிப்பேன், நானே அந்த பேனை மட்டுத்தையும் ஹாப்பியாக எடுத்துப்பேனுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு சிங்கிளான லைஃப்பை நம்ம சுகா என்ன மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு பிளேஸை கட்டுது கிளப்பில் செம்ம வைப்பில் ட்ரிங்க் பண்ண போடையில் டேங்கா எங்கடா போனேன் சங்குக்கு வாயை மூடு, உன் பிரதர் இங்கே வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்தா இப்போ என்ன பண்ணிட போகிறானா, என் டேடி கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவேன், அவன் என்ன பண்ணிடுவான், உன் டேடி அவன் கீல் பண்ணிடுவான் அப்படிங்கிற மெடிட்டே இந்த மாதிரி சொன்னான். நான் டேடி இந்த மாதிரி பேசுகிறேன், வா 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 வந்து உட்காரு அப்படிங்கிற மாரி டேயை புஷ் பண்ணிடுற சோப்பாவில் உட்கார வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போடியில் டேயோட டைஸில் உட்காந்தபடி டே கிட்டே இந்த மாதிரி நம்ம ஜொங்கோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக டேக்கு பக்கத்துலேயே ஒரு பர்சன்ட் வேகமாக ஒரு ஃபோர்ஸில் வந்து விழுறான். விழுந்த வேகிட்ட போட்டுட்டு நம்ம டே ரொம்ப ஷாக்கானா நம்ம ஜொங்க கோரி சிரிக்கிறாரு. ஐயோ டாடி பாட்டியா யாரோ பறந்து வந்து விழுறாங்க, யார்டா நீ, ஹே இவன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ணபடியே கரெக்டாக அந்த பர்சன்ட்கிட்ட வந்துட்டு அந்த பர்சனோட செஸ்ஸில் ஃபீட்டை வச்சபடி, ஏன்டா என் பிரதரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிற, ஆமாம் என் பிரதர் உன்னை தேடி தானே இங்கே வந்தான், நீ வந்துட்ட, உன்னை தேடி வந்த என் பிரதர் எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி கேட்டான். இப்போ அப்படியே ஸ்டெப்பில் இருந்தால் ஒரு பர்சன்ட் செம்ம டார்க் வைப்பு அப்படி உள்ள என்றாக சொல்லி அப்படி கீழே இறங்கி வர்ற சொல்லி அவ்வளோக்குள்ள ஆங்க்ரி டோனிங்கில் கன்னை ரோல் பண்ணபடி ஸ்மோக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜிமினா தான் கீழே வேகமாக இறங்குறாரு. ஜிமினா வரடப்பட்டுட்டு நம்ம ஜொங்குக்கிட்டா நேராக ட்ரிங்க் பண்ண போடியிலே ஜிமினா வந்து ஹக் பண்ணபடி ஹயாங் நான் அந்த பர்சன்ட்டை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் கோவத்தில் வந்து நம்ம ஜிமினாடா அப்படியே டேயை பட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான் டே வேகமாக வந்து ஹக் பண்ணிட்டு இருக்காருல ஜிமினாவை, அந்த ஹக்கை பிரேக் பண்ண வேகத்துலேயும் ஜங்குக்கு அப்படியே ப்ராடஸ்டலே தூக்கமும் டாடி என்ன பண்ணுற டாடி, என் ஹயாங் முன்னாடி என்ன பண்ணுற, என் ஹயாங் நம்மளை நினச்சி என்ன நினைப்பான், வாயை மூடிட்டு இருடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே அங்கே இருந்து காருக்கு நம்ம ஜொங்க கட்டிட்டு போனால், ஹயாங் உன்னோட ஃப்ரெண்டா பாட்டியா, நீ இருக்க சொல்லி என்ன இப்படி தூக்கிட்டு போனா, நீ என்ன பாட்டுட்ருக்குற அப்படிங்கிற மாதிரி போதையிலே கட்டிட்டு இருந்தா
நீ மட்டும் இப்போ போர்டையில் இல்லை நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவனுக்கு பக்கத்தில் நம்ம 2 பேர் தான் ஃப்ளோரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசின பொசிஷன்லேயே ஜங்குக்கு நேராக அவரோட காரில் கொண்டு வந்து உட்கார வச்சு அப்படி அந்த டோரை க்ளோஸ் பண்ணா. டாடி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு காருக்குள்ளேருந்து கட்டுனாட்டே அதெல்லாம் கண்டுக்காமல் காரை லாக் பண்ணபடியே நேராக மறுபடியும் அப்படியே கிளப்புக்குள்ள வராரு. இந்த மாதிரி கிளப்புக்குள்ள வந்தா இப்போ நம்ம ஜிமின்டாட்டான் அந்த பசண்டை பட்டு அப்படி பயங்கர கோவத்தில் முறைச்சபடியே எதுவுமே பேசல ஸ்மோக் பண்ணபடியே அந்த பசண்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். அந்த பசண்டை அப்படி ஜிமினா பாட்டுட்டு இங்கே பாரு ஜிமின், நான் வேணும்னே எதுவுமே பண்ணலை, நான் எந்த ஒர்க்குமே வேணும்னே பண்ணலை, நான் உனக்கு அகைஞ்சடாக எதிர்த்து நிற்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓ அதனால தான் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிங்களா? சரி ஓகே, உன்னோட சுச்சுவேஷன் அதனால நீ அந்த மாதிரி பண்ண. பட் அந்த சுச்சுவேஷன் உனக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக வர்ற மாதிரி திரும்பணுங்கிறத ஏன் உன் பிரெயினுக்கு தெரியல? நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போவ. அந்த பார்க் ஜிமின் எதையுமே கண்டுக்க மாட்டான். அப்படியே ஐஸில் பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் வேர் பண்ணபடி கண்ணு தெரியாத மாதிரி தான் நடந்துப்பானுங்கிற மாதிரி எதுவும் திங்க் பண்ணி வச்சுருந்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை எப்படி கேட்டான். நம்ம ஜிமினாவை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப பயந்து போய், இல்லை ஜிமின் அது ஒரு டைம்னா பரவாயில்ல, 2 டைம்னா பரவாயில்ல, இது 3rd டைம் என் பிரதர் கண்டுபிடிச்சி ஏன்டா இப்படி பண்ண, ஏன் பிரதரையை சீட் பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி கேட்டான். அவனை கில் பண்ணதுக்கே நீ பாடி கார்ட்ஸை ரெடி பண்ணி அவனை போட்டு தள்ளுற ஒர்க்கை பண்ணுவேன். நான் பாட்டுக்கட்டும் நீ சொல்கிறதெல்லாம் இனி கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா? என்னோடய நேம் என்னடா? ஹார்ட்லெஸ் கிங். எனக்கு இடையும் கிடையாது, ஆனால் பட் மற்ற பர்சன்ஸ்க்கு தெரியாது. இந்த ஜிமினாவுக்கும் ஹார்ட் இருக்குது. அந்த ஹார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேஸில் என் பிரதர் ஜங்குக்கு மட்டும்தாண்டா இருக்கிறானுங்கிற மாதிரி அந்த பர்சனோட நெக்கில் அப்படியே சுருகின பொசிஷன்லேயே நீ என்ன ஏதாவது பண்ணியிருந்தா கூட நான் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் பேபி மாதிரியே பாட்டுட்டு இருந்த என் பிரதரை கீல் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணல. அதான் இந்த மாதிரி நீ இருக்கிற பிளேஸே கண்டுபிடிச்சி நேராக அங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என் ஜங்குக்க ஓங்கிட்ட விளாடுவான்னு பார்த்தான். அவன் என்னன்னா யாரையுமே கண்டுக்காம வேற ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தான். சரி விடு, வந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதான் எனக்கு பிடிக்கும். நான் உன்னை ஃபினிஷ் பண்ணணுன்னு திங்க் பண்ணிட்டேன். என் பிரதரை ஏதாவது பண்ணணும்னு யாராவது திங்க் பண்ணிங்கன்னா அந்த பர்சன்ட்டுக்கு நான் தான் டெத்தோட ஹார்டாக இருப்பேன். ஹெல் பாய் இந்த ஜிமின் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த பர்சனோட நெக்லேருந்து அப்படி நைஃப் எடுத்த பொசிஷன்லேயே அந்த பிளட்டை வேற ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு இந்த பிளட்டெல்லாம் பார்த்து. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேட் பிஹேவியர் ப்ரோ, இப்படிலாம் பண்ணாதானுங்கிற மாதிரி என் பேபி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பேபிக்காண்டி தான் நைஃப் ஹேண்ட்ஸில் எடுக்காமல் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி வச்சான். நீ ஏன் ஜங்குக்கே கில் பண்ணுற அளவுக்கு வருவ, உன்னை பாட்டுட்ருப்பேன் நடானுங்கிற மாதிரி இன்னொரு டைமும் வேகம் அப்படி சுருகிறாரு. இந்த மாதிரி சுருகுனா அந்த பசங்க அப்படியே எடுத்தானா அங்கே இருக்கிற பசன்ஸ் அவ்வளோ பேர் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜிமினாவை நோட் பண்ண ஆகிடு கிளப்பில். அப்போ அங்கே இருக்கிற பசன்ஸ் அவ்வளோ பேர் அதே பிளேஸில் தான் நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் ஜிமினா பார்த்து ஷாக்கானா ஜிமினாட்டெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே கூலாக எழுந்து வந்து காலுக்கு மேலே கால் போட்டபடி அப்படியே ஸ்மோக் பண்ணபடியே நோட் பண்ணுறாரு. எங்கே அவனை கார்க்கில் வச்சுருக்கேன் ஜிமின், எதுக்காக நீ அவனை அவ்வளோ ட்ரிங்க் பண்ண விட்டுட்டியான்? நான் என்ன பண்ணுறது, நீ பாட்டுக்கு மேலே போன, அவன் பாட்டுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஏன் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்றா ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்குள்ள அவன் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டான். என்னடா நம்ம பிளேஸில் போய் கில் பண்ணுறத விட்டுவிட்டு எப்படி எல்லா பர்சன்ஸும் பார்க்க சொல்லி கில் பண்ணிட்டேன். தெரியணும்ல, பார்க் ஜிமின் இன்னும் பார்க் ஜிமினாக தான் இருக்கிறான். இன்னும் அந்த பிளேஸில் அவன் மறையல, அவன் சேடாக கூட இன்னும் ரெஸ்ட் எடுக்கலை. பார்க் ஜிமினாவே தான் இருக்கிறான்ங்கிறது இங்கே நிறைய பர்சன்ஸ்க்கு தெரிய வேண்டியது இருக்குதுட்டையா. அதான் நானாக தான் இருக்கிறேன், அந்த ஹார்ட்லெஸ் கிங்காக தான் இருக்கேனுங்கிறத இங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணேன், திங்க் பண்ணேன். யாருக்கு ப்ரூவ் பண்ண நினச்சனோ அந்த பர்சன்ட்டுக்கு அந்த ப்ரூஃப் கிடச்சிருக்கோம். கிளம்பலாமா? கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விமன் அங்கேருந்து போனால் ஜிமினாவுக்கு இதே பிளேஸில் ஒரு எனிமி இருப்பான். அந்த பர்சன்ட்டோட பாடி கார்டு இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டு கேட்டு அந்த பர்சன்ட் இன்னும் ரொம்ப ஷாக் ஆகி இவ்வளோ டேஸ் ஜிமினா இந்த ஒர்க்லலாம் ரொம்ப இன்வால்வ் ஆகலை,
இந்த மாதிரி 100% அட்டாக் பண்ணாமல் ஃப்ரீ பண்ணியெல்லாம் விட்டுருந்தான். நான் கூட மாஃபியா ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வெளியே போகிறான்னு நினச்சிட்டானே அவனோட பிளேஸுக்கு வரலானுங்கிற மாதிரி டீன் பண்ணி அந்த பசங்க கூட சேர்ந்து இவ்வளோ பிளானே போட்டேன். அப்போ அவன்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன், பென் டிரைவ்ஸ், அந்த திங்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குங்கிறத அவனுக்கு தெரியுமா? அது சரியாக தெரியல பாஸ். ஆனால் அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பேசிட்டு போகிறாரு. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி தான் நடந்துப்பேங்கிற மாதிரி தான் பேசிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லை, நான் இன்னும் பார்க் ஜிமின் தான். அப்போ இருக்கிற பார்க் ஜிமின் தான் இப்போவும் இருக்கிறேன். என் சேடாக கூட மாறலங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. என்ன பண்ண போகிறீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க இப்போ அப்படியே ஒரு மூமெண்ட்டாக அந்த பர்சன்ட் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தான். ஜிமினா ரொம்ப நார்மலான பர்சன்ட்டாக தான் இருந்திருப்பாரு. காலேஜ் டேஸில் டேயும் ஜிமினாவும் சேர்ந்து காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹவுஸுக்கு வந்துருப்பாங்க. ஜிமினாவோட பேரண்ட்ஸ் ஒரு நார்மல் ஃபேமிலி. ஓகே, ஒரு சின்ன கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் ஜிமினாவோட டேட். அந்த கம்பெனி நல்ல ஹை ப்ராஃபிட்டில் மணிலாம் கிடச்சிட்டு இருக்கும். ஆனால் அது ஆப்போசிட் கம்பெனி, அதோடு ஜிமினாவோட டேட் வளர்ந்து வராருல, அது பிடிக்காத பர்சன்ஸ் ஜிமினாவோட டேடை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணதை தாண்டி ஜிமினாவோட டேடையும் மாமையுமே கீல் பண்ணியிருப்பாங்க. ஜிமினாவுக்கு ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் உண்டு. அந்த பிரதர் நம்ம ஜொங்குக்கு ஒரு சிஸ்டர் உண்டு. பிரதர் நம்ம ஜிமினா கூட, நம்ம ஜொங்குக்கு எப்போதுமே ஜிமினா கூட மட்டும்தான் இருப்பார். ஜிமினாவே ஏன்டா இப்படி என் பின்னாடி அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாலும் நான் அப்படி தான் இருப்பேனுங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணப்படியே தான் நடப்பார். அந்த பொசிஷனில் ஜங்குக் ஜிமினா கூட இருந்திருப்பார். அப்போ நம்ம ஜங்குக் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த பொசிஷனில் ஜிமினாவோட பேரண்ட்ஸையும் ஜிமினாவோட சிஸ்டர், ஜங்குக்கோட சிஸ்டருக்கு ஏஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த பொசிஷனில் இவங்க 3 ரொம்ப ரூடாக கில் பண்ணியிருந்துருப்பாங்க. இதை ஒர்க்லாம் முடிச்சுட்டு உள்ளே பார்க்குற ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்த ஹார்ட்குள்ளே அவ்வளோக்குள்ள கோவம் வந்திருக்கும். அவரோட கோவத்தை அவராலேயே கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்க முடியாது. யார் இந்த மாதிரி பண்ணானுங்கிற மாதிரி அப்படியே நோட் பண்ணால் கீல் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் உன் டேடோட கம்பெனி நெக்ஸ்ட்டு உன்னோட நேம் தான் சேஞ்ச் ஆகும். அந்த கம்பெனியை ஏன் நேமுக்கு சேஞ்ச் பண்ணி வை, இல்லைன்னா உன் டேடை போன பிளேஸ்க்கு தான் நீயும் போவேனுங்கிற மாதிரி என்னோடய பாஸ் சொல்லி விட்டாரு. இந்த பேப்பரெல்லாம் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்டேயே பெண்ணையும் பேப்பரையும் தூக்கி போட ஜிமினா அப்படியே அந்த பெண்ணை ஹேண்ட்ஸில் வாங்கினபடி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணுறாரு. என்னடா முறைக்கிற, உன் டேடா மாதிரியே முறைச்சிட்டா அந்தெல்லாம் அங்கே பயந்துருவோமா? உன் டேடு இப்படி தான் ஏற்றி பேசினா, என்னோடய பாஸ் இந்த மாதிரி தான் கில் பண்ணாருங்கிற மாரி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணி கில் பண்ணாங்களோ அதை பெருமையாக வேற பேசிக்கிட்டு இருப்பானா. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு இருந்த ஜிமினா அப்படி சைன் போட கீழே குனிஞ்சு உட்காந்துருந்தவர் எழுந்த வேகத்துலேயே அந்த பசனோட நெக்கிலேயே அந்த பெண்ணை சொருகிருப்பாரு. இதை பாட்டு ரொம்ப பயந்து போயிருந்தா ஜொங்குக்குமே அதை பாட்டதில் அலறி இருப்பார். பயத்தில் அலர்ந்த வேகத்துலேயே நம்ம ஜொங்குக்கு மயங்கி விழுந்தான். நம்ம ஜிமினாண்டா ஏன் ஃபேமிலியை மொட்டமாக அழிச்சிட்டு ஏன் முன்னாடியே பேசுறியாடா, எங்கே இருக்கிறான்டா உன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனோட நேமை கரெக்டாக அந்த பர்சன்ட்டு சொல்ல அங்கே அட்டாக் பண்ணிட்டு போட்டதுன்னு டைரெக்டாக அந்த பர்சன்ட்கிட்ட அவன் கண்ட்ரோலே நம்பர் தேடாவது பிளேஸில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த கம்பெனிக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜிமினா ரொம்ப நார்மலாக கேஷுவலாக தான் என்ட்ராக இருக்காரு. ஹேண்ட்ஸில் இதெல்லாம் கிடையாது. பட் ஜிமினாவோட ஹேண்ட்ஸ் முழுக்க ஒரு ஹேண்ட்ஸில் கொஞ்சம் பிளேஸில் பிளட் இருக்குது. அந்த பொசிஷன்லேயே கரெக்டாக அந்த சிஓவோட ரூமுக்குள்ளே ஜிமினா நின்று அப்படியே அந்த சிஓ பர்சன்ட்டை நோட் பண்ணுறாரு. என்ன பார்க் ஜிமின், உன்னோட டேட் பார்க்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு வண்டியா என்ன? இல்லை, உன் டேடு எதுக்குமே ஓகே பண்ணாமல் இருந்த மூமெண்ட்டுக்கு உயிருக்கு பயந்து நீ நான் எல்லாமே ஓகே பண்ணுறேன், என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்கங்கிற மாதிரி கெஞ்ச வண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜிமினா அப்படியே ஸ்மைல் பண்ணப்படி ஆமாங்க சார், நான் ரொம்ப சிங்கிள் பர்சன், எனக்கு இருந்ததே என்னோடய லவ்லி ஃபேமிலி தான், அதை தாண்டி எனக்கு எந்த ஒரு வேல்டுமே கிடையாது, எனக்கு எல்லாமே ஏன் மாம் டேட் அண்ட் சிஸ்டர் அண்ட் பிரதர் மட்டும்தான், ஆனால் அந்த வேல்டுலேயும் கொஞ்சம் பர்சன்ஸ் என்னை விட்டு போனதை எப்படிடா நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், என்னால் எப்படிடா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், உனக்கு என்ன திமிர் இருந்தால் எனக்குன்னு உலகமாக இருந்ததே அவங்க மட்டும்தான், அவங்களையே என்கிட்ட இருந்து எடுத்துட்டியாடானுங்கிற மாதிரி
அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை கட் பண்ண அங்கே அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி நிறைய பாடி கார்ட்ஸ் வச்சுட்ருப்பான். அத்தனை பர்சன்ஸ் அதே ரூம்க்குள்ள என்ட்ரானா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படிங்கிற மாரி ஜிமினா கிட்ட வந்தா நம்ம ஜிமினாவை அட்டாக் பண்ணாத அளவுக்கு தடுக்க தான் செய்கிறாரு. அந்தளவுக்கு ஃபைட்டிங் கில்ஸ்லாம் தெரியாது. ஜிமினாவை யாரும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தடுக்க மட்டும்தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார் அந்த பர்சன்ஸை. ஆனால் பட் ஜிமினா அவங்கக்கிட்ட அடியும் வாங்கியிருப்பார். போடா குறைக்கி பேரண்ட்ஸும் சிஸ்டரும் டெட்டான மூமெண்ட்டை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்காமல் அங்கே இருந்த அந்த சிஓ சாரோட சீட்டு ஒரு 15% இருப்பாங்க பாடி கார்ட்ஸ். அத்தனை பர்சன்ட்டையும் நம்ம ஜிமினா கில் பண்ணபடி அதே சிஓ சீட்டில் காலுக்கு மேலே கால் பட்டபடி ஸ்மோக் பண்ணியிருப்பார். ஸ்மோக் பண்ண பொசிஷன்லேயே இனி இந்த கம்பெனி என்னது இந்த மாதிரி அந்த பாஸ்ட் மெமரி மூமெண்ட் அப்படியே ரீக்கப் ஆகிட்டு அந்த பர்சன்ட் அப்படியே கொஞ்சம் ஷாக் ரியாக்ஷன்லேருந்து ரியாலிட்டிக்கு வரான். நம்ம ஜிமினாவோட ஃபாஸ்ட் அப்படி தான் இருந்திருக்கும். அப்புறம் ஜங்குக்கை தான் எல்லா பர்சன்ஸுமே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிமினா சிங்கிள் பர்சன்ட்டாக இருந்து டேனாவர்டு பிளேஸில் இருக்கிற பர்சன்ட்டையே கில் பண்ணிட்டான். அப்போ நெக்ஸ்ட்டு யாரை வேணாலும் டார்கெட் பண்ணுவான். போடா குறைக்கி இப்போ அவன் டேடோட கம்பெனியை சேர்த்து மாஃபியா டீம் ஒரு டீமையே ரெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி தெரிஞ்சு மாஃபியா பிளேஸ்லேயும் சரி பிஸ்னஸ் சர்க்கிள்லேயும் சரி ஜிமினாவை டார்கெட் பண்ண ஜங்குக்கு தான் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ஜிமினாவுக்கு சுத்தமாக பிடிச்சிட்டு இருக்குது. நார்மல் ஜிமினாவை இருந்தவர் ஹாட்லெஸ் கிங்காக மாறின்றிருப்பார். ஜங்குக்கு அப்படிங்கிற மாரி யாராவது ஜங்குக்கூட நேமை சொன்னால் கூட அந்த பர்சன்ட்டை போட்டு தள்ளியிருப்பார். அப்படியே டேஸஸ் போயின்னு இருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு தான் ஜிமினா பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் ஒன் டே பார்த்துட்டு எனக்கு இந்த பிஹேவியர்லாம் பிடிக்கல, நீ எனக்கு ஹயாக் மாதிரி தெரியல, ஏதோ டெவில் மாதிரி தெரியுது, நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோவட்டில் குட்டியாக ஃபைட்லாம் பண்ணி ஹவுஸ் அவுட்லாம் வெளியே போயிருந்துருப்பார். அப்புறம் என்ன ஜங்குக்கை கொஞ்சம் சேவ் பண்ணி ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பார் கம்ஃபர்ட் பண்ணி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிமினா நான் இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் யாரையும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்த மாட்டேன், இன்னசென்ட் பீப்புளை எதுவும் பண்ண மாட்டேன், சரி ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் உன்னோட ப்ரெட்டராக ரொம்ப நார்மலான பர்சனாக இருக்கிறேன், நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஜங்குக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கெலாம் போய் அந்த பர்சன்ஸை அட்டாக் பண்ணுறது கில் பண்ணுறது அது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். ஏதாவது பண்ணனா பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லி அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப நார்மலாக தான் இருந்திருப்பார். இப்போ ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் ஜிமினா மறுபடியும் ஹேண்ட்ஸில் நைஃப் எடுத்ததை பார்த்துட்டு அந்த பர்சன்ட்டுக்கு ஷாக் ஆகிருச்சு. அன்னைக்கு ப்ரெடருக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காண்டி நைஃபை தூக்கி தூர போட்டான். நான் இனி யாரையும் கில் பண்ண மாட்டேன் அட்டாக் பண்ண மாட்டேன்ட்டு. இன்றைக்கி அதே ப்ரெடருக்கு ஒரு ப்ராப்ளம்னதோட நைஃபை ஹேண்ட்ஸில் எடுத்துட்டான். இனி என்ன பண்ண போகிற ஜான்? இனி நீ என்ன பண்ண போகிற? கண்டிப்பாக ஜிமினாவுக்கு நம்ம தான் ஒர்க்கெலாம் பண்ணோம். ஜங்குக்கு கில் பண்ணுறதுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டு நம்ம தான் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நம்மளை அவன் சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜோன் இந்த மாதிரி திங்க் பண்ணுவான். எங்கே கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே அவரோட ரூம்லேருந்து நேராக கீழே இறங்கி வந்து ஜிமினா முன்னாடி தான் கோவமாக நிற்கிறாரு. பன்னி ரியாக்ஷன்லேயே நிற்குது. இந்த மாதிரி நின்னோம் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணபடி அமைதியாக ஜிமினா பக்கத்தில் உட்காந்துருந்தான். ஜிமினா அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக், நீ காலேஜுக்கு போகலையா என்ன? நான் ஏன் காலேஜுக்கு போகணும்? நான் காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறாரு. இப்படியே சொல்லிதான் நீ ஒவ்வொரு இயரையும் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணாமலே இத்தனை இயர்ஸ் மூவ் ஆனிருச்சு. இந்த டைமாவது ஒழுங்காக உன்னோட ஸ்டடியை முடிச்சிடு, உனக்கு லீவ்லாம் கிடையாது, ஒழுங்காக காலேஜுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அவர் தான் மாஃபியா ஒர்க் பண்ணுறாருனோ அவர் ஹவுஸில் இல்லைன்னா இவர் காலேஜுக்கு போக மாட்டார். காலேஜை அடிச்சிருவார். கேட்டால் நான் காலேஜில் இருக்கேன்ருப்பார். அந்த மூமெண்ட்லேயே காலேஜ் ஸ்டடி இப்போ வரைக்குமே நம்ம ஜங்குக்கு கம்ப்ளீட் பண்ணல. அந்த மூமெண்ட்லேயும் இதுக்கு முன்னாடி இருக்கிற காலேஜில் தானே அட்டாக் பண்ணி கில் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதனால் ஜிமினா கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கி ஜங்குக்கை வேறு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பார். நீ காலேஜுக்கு கிளம்பு, நான் அந்த காலேஜுக்கு தான் போவேன், இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் நியூ காலேஜுக்கெலாம் போக மாட்டேங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ஜிமினா அப்படியே நிமிண்டு ஒத்த பார்வைதான் இப்படி பாட்டுட்டோட டேடி உன் ஃப்ரெண்டு என்ன மிரட்டுறான் அப்படிங்கிற மாரி டேக்கி பக்கத்தில் இருந்து உட்காரவும் டே ஸ்மெல் பண்ணபடி சரி நான் ஜங்குக்கு கொண்டு காலேஜில்
விட்டு வரேங்கிற மாதிரி. அங்கே 2 சுகா ஏன்டா காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்காரு. அடே காலேஜில் கொண்டு வந்துட்டோம் நம்ம ஜங்குக்கை விடுறாரு. எனக்கு இந்த காலேஜில் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்க தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்படி டேட்டை சொன்னால் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய கிடைப்பாங்க, நீ முதல்ல கிளாஸ் ரூமுக்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா எந்த குரூப் எடுத்திருக்காரோ சுகாவோட கிளாஸ் ரூமில் தான் கொண்டு வந்து ஜங்குக்கை விட்டுட்டு ஜங்குக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சேஃபாக இருந்துக்கோ, எதாக இருந்தாலும் ஆயாவுக்கு கால் பண்ணு, அப்புறம் எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பாக உடனே நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே 2 ஜிமினா மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்க்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூம் கிளம்புறானா சுகா மட்டும் சிங்கிளாக உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதுவும் பேக் சைட் பெஞ்சில் சிங்கிள் பர்சண்டாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கும் பேக் சைட் பெஞ்சில் இருக்கட்டும் பிடிக்குமா அப்படியே நேராக வரு. அங்கிட்டு பார்த்தா 2-3 கேர்ள்ஸ், இங்கிட்டு பார்த்தா 2-3 பாய்ஸு, எல்லாருமே ஜங்குக்கு ஏன் பக்கத்தில் வந்து உட்காரு ஏன் பக்கத்தில் வந்து உட்காருங்கிற மாதிரி சொல்லவும் என்ன வாலண்ட்ரியாவே ஏன் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹார்ட்டாக இருந்துடக்கூடாடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டா என்ன கொஞ்சட்டுக்கும் சைட் அடிக்கட்டும் என் டேடி இருக்கானேங்கிற மாதிரி கரெக்டாக சுகா இருக்கிற பெஞ்சில் வந்து உட்காரவும் சுகாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும். என்னடா நம்ம பக்கத்தில் எவனும் உட்கார மாட்டானே, இவன் நியூ ஸ்டூடெண்ட்டா, ஹலோ 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொபைலை எடுத்து நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சுகாவை கலாய்க்கவும் சுகா காண்டாகி ஹலோ மிஸ்டர் கூப்பிட்டது நான், ஹோ நீங்களா பக்கத்தில் இருந்து ஹலோன்னோட நானும் யாரோ எனக்கு கால் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன், நான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி கேட்டான். இந்த பெஞ்சில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன் பெஞ்சுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் பட் உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஹே எனக்கு பேக் சைட் பெஞ்சு தான் பிடிக்கும், அதுவும் இந்த பெஞ்சு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நடு சென்டரில் இருக்கிறதுனால எனக்கு எல்லா வியூவும் கிளியராக தெரியுது, ஸ்லீப் பண்ணால் டீச்சருக்கு தெரியவே தெரியாது, ப்ரொஃபஸருக்கு தெரியவே தெரியாது, விண்டோவுக்கு நேராக இருக்கிறோம், நல்ல டில்லுன்னு காட்டு வருது, எவ்வளோக்குள்ள கரெக்டான பிளேஸை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன், எழுந்து போனுங்கிற அப்படிங்கிற மாரி ஜோங்கு சுகாவை பட்டு பேசுனா, யார்டா நீ என்னடா இந்த மடியில் பேசிகிட்டு இருக்க, நீ இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசுகிறதுக்கு நேரத்துக்கு அந்த பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். சுகா கூட வந்து அந்த 3 பாடி கார்ட்ஸும் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா என்ன பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில், ஹே நீயும் மாஃபியா ஃபேமிலியா அப்படிங்கிற மாரி சுகாவோட ஆன்சர் க்ரிப்பை ஹோல்ட் பண்ணுவோம். 100% ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஆன்சர் க்ரிப்பை பிடிச்சா ஜங்குக்கு கடுப்பாகி எழுண்டவே கிட்டலையே 3%ம் ஸ்லாப்பு தான் பண்ணார். பட்டு ஒத்த ஸ்லாப்பு கொய்ங்கிற மாதிரி சவுண்டு காடில் கேட்டுருக்கும். அப்படி ஒரு ஸ்லாப்பு 3%க்கு வச்சு வேகிட்டலையே அதே மாதிரி பிபி மண்டி அப்படியே சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லுடா நீயும் மாஃபியா ஃபேமிலியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டால் 3% அப்படி தரையில் மயங்கி விழுறத பட்டுட்டு சுகா ரொம்ப ஷாக் ஆகி என்னடா அவங்கள விட நீ தான் பார்க்க ரொம்ப டெரராக இருந்த மாதிரி தெரியுது, இல்லை நான் மாஃபியா ஃபேமிலி இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், அப்போ ஏன் உன்னை சுற்றி இந்த டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். அது வந்து நீ என்கிட்ட பேசாட்டீங்க உனக்கு ப்ராப்ளம் ஆகிரும், எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும், என்னால் தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வல்லன்னு நம்ம சுகா கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்காரு. சுகாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி பட்டன்னா வந்துருக்கும், தலைலாம் சுற்றி இருந்திருக்கும், ஏன் மயக்கம் வர அளவுக்கே வந்துருக்கும். ஆனால் அது போக போக இத்தனை இயர்ஸ் பேபி அபோட்டான டேஸ்லேருந்து விவரம் தெரிஞ்ச டேஸ்லேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து யாருமே நம்ம சுகா கிட்ட இப்படி வந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு டைம் போகிறது கூட தெரியாமல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது கூட கவனிக்காமல் சுகா கிட்ட பேசிட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி சுகா கிட்ட பேசுகிறது சுகாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் நம்ம சுகாவுமே ஜங்கு கிட்ட பேசுகிறாரு. ஐயோ நீ பேசலாம் செய்வியா, மியா குட்டி நீ இப்படிலாம் பேசுவேன்ட்டு இருந்தால் நான் இன்னும் அழகாக பேசியிருப்பேனே. எது மியா குட்டியா, நீ பார்க்க போன குட்டி மாதிரி தான் இருக்கிற, நீ பார்க்க பண்ணி மாதிரி தான் இருக்கிற. ஐயோ ஏன் ஹயாங் என்னை பாட்டு அப்படி தான் சொல்லுவான், நீ பார்க்க அப்படி பன்னி பாய் மாதிரி இருக்கிற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான், நீயும் பார்க்க மியா குட்டி மாதிரி தான் இருக்கிற, நான் மியா குட்டின்னு கூப்பிட முடியாதுல்ல, உன் நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோட நேம் சுகா. ஐ ஸ்வீட்டாக இருக்குது சுகா, உன்னோட நேம் சரி கிளாஸை கவனிக்கலாமா, கிளாஸை கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், யாருமே இல்லாத வேர்ல்டில்
ஃப்ரெண்டுங்கிற ஒரு பிளேஸில் நியூவாக ஒரு பர்சன்ட் என்ட்ரானாட்டு சுகாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி ஜங்குக்கு டாம்டி நோட் பண்ணபடியே கிளாஸை ரன் ரன் ஆகிட்டு கிளாஸை நோட் பண்ணுறாரு. நேராக கேண்டீனுக்கு வராங்க. சுகா ஜங்குக்கு சேர்ந்து தான் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி டயட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நாம் ஜங்குக்கு தான் அவர் காலேஜை விட்டு நேராக ஹவுஸுக்கு வந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்துட்டு இருந்தான். ஜங்குக்கு வந்துட்டு இருந்த அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. லைட்டாக தான் நம்ம ஜங்குக்கு அடிபட்டுன்னு இருக்கும். அது ஜிமினாவுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஜிமினாவுக்கு தெரிய வேண்டாம் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது சுகாவோட பேரண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா சுகா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. யாராவது மீறி பேசுனா அந்த பர்சன்ட்டை பயமுறுத்துவாங்கல்ல, அந்த இதுதான். ஆனால் அந்த பயத்தை கூட தாண்டி ஜங்குக்கு அந்த 3% அடிச்சுட்டு இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் தான் ஜங்குக்கு யாருன்னு தெரியாமலேயே ஜங்குக்கு போன காரை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஜிமினாவுக்கு தெரிய வந்துருக்கும். ஜிமினாவுக்கு ரொம்ப கோபம். நம்ம ஜிமினா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு என்றானா ஜங்குக்கோட ஃபோர்கட்டில் கட்டுப்போட்ட பொசிஷன்லேயே நம்மகிட்டே அப்படியே பொறுமையாக அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தா, ஜிமின் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்லேயும் இந்த மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணால் நம்ம ஜிமினாடா அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஜங்குக்கூட ஃபோர்கட்டில் அப்படியே அடிபட்டுருக்கிட்ட பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி இந்த மூமெண்ட்டுக்கு யார்டா காரணம், இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு சரியாக தெரியல ப்ரோ, நீ வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு நம்ம ஜிமினாவோட பர்சனல் பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு அந்த காரை ஆக்சிடெண்ட் பண்ணது யாருங்கிறத கண்டுபிடி, எனக்கு இன்னும் 1 ஹவரில் அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பர்சன்ட்டுமே உடனே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போயிட்டாங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் ஜங்கு கூட ரொம்ப நேரம் இருக்கிறாரு. இது பாட்டுக்கலாம், இது என்ன மாதிரி ப்ராப்ளம் எனக்கு சரியாக தெரியல, நம்மளோட எனிமீஸ்லாம் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, நீ அமைதியாக இருட்டேன், என்னோட பிரதரை அட்டாக் பண்ணிட்டு அது யாராக இருந்தாலும் சரி, நார்மலாக தெரியாமல் கூட அவன் என்னோடய பிரதரோட காரை டேமேஜ் பண்ணிட்டு போயிருந்தாலும் அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்திலேயே தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டுங்கிற மாதிரி ஜிமினா கோவத்தில் இருக்கிறத பார்த்துட்டு டேக்குமே என்ன பண்ண தெரியாமல் அமைதியாக நின்னா. கரெக்டாக அது சுகாவோட டேடு ரெடி பண்ண அந்த ஒர்க்குங்கிறத அந்த காரை இடிச்சிருப்போம்ல, அந்த ட்ரக் டிரைவரை பிடிச்சிட்டு வந்து ஜிமினா முன்னாடியை விட அவன் அடித்த அடியில் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். எங்களுக்கு 10 lakhs மணி கொடுத்தாங்க இந்த காரை ஆக்சிடெண்ட் பண்ண சொல்லி, அதனால தான் நாங்கள் இந்த காரை இடித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அந்த பர்சன் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அடிக்கிறோடு உனக்கு ரீசன் தெரியுமாங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி அவனோட சன் சுகா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க பிரதர் பேசினதும் ஏன் இப்படி பேசினேன்னு கேட்க வந்ததுக்கு அவங்களோட பாடி கார்ட்ஸை அவங்களோட பிரதர் அடிச்சிட்டாங்க, அந்த மூமெண்ட்டில் தான் இந்த மாதிரி பனிஷ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ரீசன் சுகா அப்படிங்கிற மாரி சுகாவோட பேரண்ட்ஸ் இதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட சொல்ல ஜிமினா ரொம்ப டென்ஷன் ஆகி அவனோட சன் இதுக்கு மேலே இந்த வேர்ல்டில் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பர்சனல் பாடியோட நோட் பண்ணிவிட்டு அந்த சுகாவை கிட்னாப் பண்ணிட்டு வாங்கடா, அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஐஸை ஓப்பன் பண்ண சொல்ல என் கண்ணு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு பர்சனல் பாடியோட அங்கேருந்து போனால் டேக்கி ஆல்ரெடி இது எல்லாமே தெரியும் ஜங்குக்கு சொல்லின்னு இருப்பார். சுகா ரொம்ப பாவம், சுகாவோட ஹவுஸில் எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க, அவன் ஏற்கனவே பெயினை அனுபவிச்சிட்ருக்கான், ஹயாங்க்கு தெரிஞ்சால் முதல்ல சுகாவை தான் பனிஷ் பண்ணுவார், இதை சொல்லாடட்டே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பார். இப்போ எல்லாம் தெரிஞ்சு போயிட்டுங்கிற மாரிட்டே ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஜிமினா அப்படியே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் இருக்கார். ஜிமினா அப்படியே அவரோட பெட்டில் அப்படியே எழுந்து உட்காண்டாம். ஜிமினாவுக்கு முன்னாடி சேரில் கட்டி வச்ச பொசிஷனில் சுகாடாக இருக்கிறாரு.